14ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். இந்த நாளில கூட உதவிக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று உதவி செய்ய போகிறார். ஆண்டவரே, நான் தனிமையா இருக்கிறேன், தனித்து விடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், எனக்கு எந்த உதவியும் இல்லை, ஏன் வாழ்க்கையில் இவ்வளவு நெருக்கம், ஏன் எனக்கு இந்த கஷ்டம், என்னால ஒண்ணுமே செய்ய முடியல ஆண்டவரே, அடுத்த நிலைமைக்குள்ள என்னால போக முடியல ஆண்டவரே, எத்தனை சத்துருக்கள் எனக்கு எதிரிட்டு கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் எனக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறவர்கள் அநேகர் ஆண்டவரே. நான் தனிமரம் போல நிற்கிறேன், எனக்கு உதவி செய்வதற்கு என் குடும்பம் இல்லை, எனக்கு உறவுகள் இல்லை, எனக்கு சிநேகிதன் இல்லை, எனக்கு யாரும் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு உதவி செய்வேன். பரலோகத்திலிருந்து உங்களுக்கு வானம் திறக்க போகிறது. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். வழிகளை ஆண்டவர் திறக்க போகிறார். எந்தெந்த காரியத்துல உங்களுக்கு உதவி தேவைப்படுகிறதோ அதுல கர்த்தர் உங்களை நிறைவாய் நடத்த போகிறார். மனிதனுடைய உதவி அற்று போனாலும், மனிதன் உங்களை விசாரிக்காவிட்டாலும், கண்டுகொள்ளாவிட்டாலும், பரலோக தேவன் உங்களை கண்ணோக்கி பார்க்கிற தகப்பனா இருக்கிறார். அவர் உங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல, அவர் உங்களை விட்டு விலகி போகிற தெய்வம் அல்ல. உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பார். திருமண காரியங்களை கர்த்தர் முன்னின்று நடத்துவார். வேலை ஸ்தலத்துல கூட இருப்பார். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நான் ஒரு சின்ன வியாபாரம் பண்றேன், என்னால் இந்த வியாபாரத்தை வச்சு எதுவுமே நடத்த முடியல. உங்களுடைய வியாபாரத்துல கர்த்தர் உதவி செய்வார், பெருக்கத்தை ஆண்டவர் தருவார். நீங்கள் பெருகுவீர்கள். கர்த்தர் உதவி செய்யும் பொழுது அதை யாராலும் தடுக்கவே முடியாது. ஆண்டவர் உதவி செய்தால் அது பெருக்கமாய் மாறும், அது அற்புதமாய் மாறும். என்னிடத்துல எதுவுமே இல்லை, நான் தனித்து விடப்பட்டு இருக்கிறேன், சிறுமையா இருக்கிறேன், யாரும் என்னை கண்ணோக்கி பார்க்கிறது இல்லை. ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. உங்களுக்கு அவர் உதவி செய்வார், உங்களுக்கு ஒரு ஒத்தாசை பண்ணுவார், உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணு. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே, உதவியற்ற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் உதவி செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். நீர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிற தெய்வம். உம்முடைய பிள்ளைகளுக்கு என்னது தேவை என்று அறிந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர், எதுல உதவி தேவைப்படுகிறதோ அதுல உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடுத்தவர்களை ஆசீர்வதியும். கஷ்ட நிலைமைகளை மாற்றும், துயரங்கள் மாறட்டும், வழி திறக்கட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.